காட்சி 1. ஜோசப் என்பவருடைய வீடு. அப்பா அப்பா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகலாமா? இன்னைக்கு ஒரு நாள். அப்பா அப்பா, இன்னைக்கு கிறிஸ்மஸ், நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாமா? சரி போகலாம் வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் குடிக்காம இருங்க. காட்சி 2. தகப்பனும் மகளும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை. அவர் நமக்காக ஏழை கோலமாக பிறந்தார். ஐயோ, இயேசுவுக்கே இடமில்லையா? அந்த சத்திரக்காரன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை பிடிச்சு அடிச்சு பாருங்க, அவனை வந்துகிட்டோமே. சரி, நம்ம குவாட்டர் குடிச்சாதான் நம்மளுக்கு சரி வரும். சத்திரக்காரா, நீ போட்டு என் கையில கடை இருக்கலாம் உனக்கு. நீ வந்துகிட்டோம், நான் நீ அடிச்சு பாரு. நீ இயேசுவுக்கே இடம் இல்லைன்னு சொல்றாள்ல, நீ வா, உன்னை பார்த்துக்கிறேன். ஜோசப்பிற்கு ஒரு கனவு வருகிறது. சந்திரகாராணி, ஏசப்பாக்கே இடம் இல்லைன்னு சொன்னால, உன்னை பாரு, உன்னை என்ன பண்றேன்னு. நீ ஏசப்பாக்கே இடம் இல்லைன்னு சொல்றா. நீ பாவியா நான் பாவியா? சட்டையோட நீ பாவியா நான் பாவியா? நான் தான் பாவி. ஏசப்பா மாட்டு தொழுவில் பிறந்ததுக்கெலாம் ஒன்றும் கவலைப்படல. நீ ஏசப்பாக்கு உன் இதயத்தில் கொடுக்கலன்னா ஏசப்பா கவலைப்படுறாங்க. நீ தான் பாவி. நீ இப்போவே உன் இதயத்தை ஏசப்பா கூட, அப்போ தான் அவரும் சந்தோஷப்படுவார், நீனும் சந்தோஷப்படுற. ஐயோ, நான் ஏசப்பாக்கே இடம் கொடுக்கலையா? நான் தான் பாவி, நான் தான் பாவி. நான் தான் பாவி, நான் தான் பாவி. ஐயோ அப்பா அப்பா, ஐயோ அப்பா அப்பா. ஐயோ, நான் கண்டதெல்லாம் கனவா? அப்ப நான் நிஜம் இல்லையா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப நான் ஏசப்பாக்கே இடம் கொடுத்தேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏசப்பாக்கே இடம் கொடுக்காம. சந்திரகாரன் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதான் நாடகம். அதாவது சத்திரத்தில் இடமில்லை. ஒருவேளை பிள்ளைங்க ஏன் அப்படி நடிக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நேற்று ஒரு நாள் தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பிள்ளைகள் இவ்வளோ பண்ணுறதே எனக்கு பெருசாக தோன்றுகிறது. அது பிள்ளை டென்ஷன் ஆகுது, சரியான ப்ராக்டிஸ் இல்லைன்றதுனால.
ஆனால் கதை நேற்று தான் நான் சொன்னேன், உடனே பிடிச்சி அந்த பிள்ளைங்க இன்னைக்கு பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, சத்திரத்தில் இடம் கிடைக்கலன்ட்டு அவர் ஒரு குடிகாரனாக இருந்தாலும் செய்தி கேட்டவுடனே அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. தெய்வத்துக்கே இடம் இல்லையா, அப்போ அவன் எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பான், தெய்வத்துக்கே இடம் கொடுக்காதவன். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது சத்திரத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பினதுனால தான் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த சத்திரக்காரன் மேலே அந்த குடிகாரனுக்கு கோவம் வருது. உடனே குடிச்சிட்டு அவன் படுக்கிறான். படுக்கும்போது அவனுக்கு கனவு வருகிறது. கனவுலே சத்திரக்காரன் வாரான். அப்போ சத்திரக்காரா, நீ இப்படி இடம் கொடுக்காம போயிட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த சத்திரக்காரன் அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் சத்திரத்தில் இடம் கொடுக்கலன்னு ஆண்டவர் ஒரு நாளும் கவலைப்படலை, நீ உன் இருதயத்தில் இடம் கொடுக்கலன்னு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த காரியத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார். அதற்கு பின்பாவே, நான் தான் பாவி, நான் தான் இயேசுவுக்கு இடம் கொடுக்கல, நான் சத்திரக்காரனை பாவின்னு சொல்லிட்டேன், தன்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் பெறுகிறான். இன்னைக்கு நம்ம கூட அநேக காரியங்களில் மற்ற காரியங்களை குறைப்பட்டு கொள்வோமே தவிர, கிறிஸ்மஸ் எதற்காக, கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே பிறப்பதற்காக என்பதை நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். கிறிஸ்மஸ் வந்தாலே யார் மேலே பழி சொல்லலாம், யார் மேலே குறை சொல்லலாம். இன்னைக்கு இந்த சிந்தை நமக்குள்ளே பெருகுகிறதே தவிர, எப்படி நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம், இதுதான் கிறிஸ்மஸின் சிந்தனையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து நமக்காக பிறந்தார், அவருக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதே நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று எங்கள் அன்பு செல்லங்கள் நடித்து காட்டினார்கள். நாமும் கூட நம்முடைய இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு கொடுக்கும்போது அவர் நம்மிலே பிறப்பார்.